1972 வெலிங்டன்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் கார்ல் அர்பன். அந்த இடம் நியூசிலாந்துல இருக்கு. அப்பா லெதர் பொருட்கள் விற்கிற கடை வச்சிருக்காரு. அம்மா சினிமா பொருட்கள் எல்லாம் விற்கிற கடை வச்சிருக்காங்க. இந்த பையன் அம்மா மூலியமாவே சினிமாக்குள்ள போறான். அம்மா சினிமா பொருட்கள் விற்கிறதாலே சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய பேரை தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா சினிமால ஆர்வத்தை காட்டுறான். தன்னோட நடிப்பை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எப்பவுமே இருக்குது. இந்த பையன் வெலிங்டன்ல இருக்க சென்ட் மார்க் சர்ச் அப்படின்ற ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான். அவனோட 8 வயசுல பியானர் உமன் அப்படின்ற ஒரு சீரியஸ்ல நடிக்கிறான். நடிச்சுக்கிட்டே ஸ்கூல் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கிறான். 1986 இருந்து 1990 வரைக்கும் வெலிங்டன்ல உள்ள காலேஜ்ல படிக்கிறான். அதுக்கப்புறம் படிப்பு வரல அப்படின்னு சொல்லி காலேஜ் அப்படியே டிராப் பண்ணிடுறான். அவனுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நடிக்க போயிடுறான். நடிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் வருஷத்துல நாடகத்துல இருந்து டெலிவிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடறான். டெலிவிஷன்ல எடுத்த உடனே சீரியல் ஆக்டர் அந்த மாதிரி எதுவுமே போடல. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆக்லாந்துக்கு குடியேறான். அங்க உள்ள டெலிவிஷன்ல கெஸ்ட் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். 2002ல முதல்ல ஹாலிவுட் சான்ஸ் ஒன்று வருது. அதுதான் த கோஸ்ட் ஷிப் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு சின்ன சைடு ரோல் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு 1.5 நிமிஷம் தான் நடிச்சிருப்பாரு. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு அப்படியே புழுவா மாற மாதிரி ஒரு சீன் இருக்கும். 2004ல நட்டாலி அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட மேரேஜ் பண்றாரு. அவருக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேரு ஹண்டர், இன்னொருத்தன் பேரு இண்டியானா. இவருக்கு இண்டியானா மூவி ரொம்பவே பிடிக்கும். அதனாலே தன்னோட மகனுக்கு இண்டியானா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருக்காரு. ஆனா அந்த நட்டாலி 2014 டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அப்படின்ற ஒரு படம் வருது. அந்த படத்துல சிறப்பா நடிச்சிருப்பாரு. சைடு ரோல் தான், பட் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அது தொடர்ந்து 3 பார்ட் வந்துச்சு. 3 பார்ட்லயும் சின்ன ரோல் தான், ஆனா சிறப்பா பண்ணிருப்பாரு. அப்படியே ஒவ்வொரு படமா சைடு ரோல் தான் பண்றாரு. மெயின் ரோல் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா த பான், சூப்பர் மெர்சி அப்படின்னு சொல்லி நிறைய சைடு ரோல் படமா வருது. அதையும் பண்றாரு. அதுல ஒரு ஃபெடரல் ஏஜென்டா வர நடிச்சிருப்பாரு. ரோலையும் தாண்டி ஒரு சிறப்பான தோற்றத்துக்கு ஒரு படம் கிடைக்குது. அந்த படம் தான் ரிட்டிக். வின்டிசல் பட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அதுல கார்ல் அர்பனும் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வின்டிசலுக்கும் சரி கார்ல் அர்பன் பட்டிஸ்டா 3 பேருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார் ட்ரெக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2006ல கெசினோ ராயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வருது. அந்த படத்துல டேனியல் கிரேக் நடிச்சிருப்பாரு. டேனியல் கிரேக் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஹென்ரி கேவில் தான் அதுல நடிக்கிறதா இருந்துச்சு. ஹென்ரி கேவில பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேசினோ ராயல் படத்துல கார்ல் அர்பனுக்கு ஒரு சைடு ரோல் கொடுத்திருந்தாங்க. ஒரு ஏஜென்டா நடிக்கிற மாதிரி. அதையும் ஒரு சிறப்பா நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2005ல ரீப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. அதுல ஜான் அப்படின்ற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் அப்படின்ற வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுத்த படம். தொடர்ந்து அவருக்கு பெரிய பெரிய படமா வருது. ஆனா எல்லா படத்துலயும் குணச்சித்திர வேடம் இல்லைன்னா சைடு ரோல் வேடம் அந்த மாதிரி வேடம் தான் வருது. 2007ல வைக்கிங் அட்வென்ச்சர் பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சைடு ரோல் பண்றாரு. அதுக்கப்புறமா 2009ல ஸ்டார் ட்ரெக்கோட செகண்ட் பார்ட் எடுக்காங்க. அதுல டாக்டர் இயலண்டர் பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு. கார்ல் அர்பன் சின்ன வயசுல இருந்தே ஸ்டார் ட்ரெக்கோட பயங்கர ஃபேனா இருந்தாரு. சோ அதனாலேயே அந்த சீரிஸ்ல எப்படியாவது நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடிஷன் போய் தான் அது செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதோட ட்ரையாலஜில நடிக்க ஆரம்பிச்சாரு. இன்டு தி டார்க்னஸ் வருது. அப்புறம் 2014 ஸ்டார் ட்ரெக்கோட அப்பால் படம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையாலஜி ஃபுல்லாவே அவர் தான் நடிக்கிறாரு. அவர் இல்லாம ஸ்டார் ட்ரெக் படமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா 2011ல கொரியன் படமான அந்த பிரைஸ்ட் படத்துல நடிக்கிறாரு. அதுல பிளாக் ஹேட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு வில்லத்தனமான ஃபாதரியாரா இருந்து காட்டேரியா மாறின ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. பயங்கர மாசா நடிச்சிருப்பாரு. 2012ல லா என்ஃபோர்சிங் அப்படின்ற ஒரு காமிக் புக் கேரக்டரா இருக்கிற ஜட்ஜ் ட்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல ட்ரெட் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம். அந்த படத்துல ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு படத்துல பயங்கரமான நடிப்பை ஒரு காமிச்சிருப்பாரு. பாக்ஸ் ஆபீஸ் கம்மி தான், பட் அவரோட கேரக்டர் வந்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதே 2013ல ஜான் கெனக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஆல்மோஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சீரிஸா பண்றாரு. அதுல வந்து ஆண்ட்ராய்டு ரோபோ படம். அந்த படத்துல வந்து ஆண்ட்ராய்டு ரோபோ பிடிக்காத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2016ல பீட்ஸ் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் படம். அந்த படத்துல ஒரு வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. 2017ல தோர் ராக்னராக் படத்துல ஒரு சைடு வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. மெயின் வில்லனுக்கு அசிஸ்டண்டா ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் ஒரு சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஸ்கர்ச் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதே 2014ல ஆக்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துலயும் வில்லனா நடிச்சிருப்பாரு. இவரோட வில்லனிசம் பிடிச்சு போய் நிறைய படத்துல இவர் வில்லனா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 2019ல ஸ்டார் வார்ஸ் த ரைஸ் ஆஃப் தி ஸ்கை வாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல டாம் ரூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல தான் நாங்க ஒரு டிவி சீரிஸ் பண்றோம், அதுக்கு நீங்க வாரீங்களா, நீங்க தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுதான் த பாய்ஸ் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ். இவரும் போறாரு, போய் நடிக்கிறாரு. பயங்கர ஹிட் ஆகுது. பாய்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து எல்லா பக்கமும் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுல ஆண்டனி ஸ்டார் வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த பாய்ஸ் சீசன் ஹிட் ஆனோட அடுத்த சீசனும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல 2022ல சி பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஒரு அனிமேஷன் படம். அந்த படத்துல லீட் ரோலுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவர் எந்தவித ஈகோமே இல்லாம நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. இவர் படம் நடிக்கிறதை தாண்டி கிட்ஸ் கேன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலமா 16,000 குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. அது நியூசிலாந்துல இருக்கு. உணவு, உடை, ஷூ அப்படின்னு சொல்லி நிறைய அத்தியாவசிய பொருட்களை அவர் இன்னமும் கொடுத்துக்கிட்டு வராரு. 2022ல யூனிசெஃப் நியூசிலாந்து வந்து உங்களை உலகம் முழுவதும் குழந்தைகள் உரிமை விழிப்புணர்வை ஏற்படுற தூதரா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாங்க. 2024ல வந்த பாய் சீசன் 4 வந்து பயங்கர வில்லனா இவரை காமிச்சிருப்பாங்க. கடைசியில இவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ 2026ல பாய் சீசன் 5 வரப்போகுது. அதுல எப்படி காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதே டைம்ல இவர் 2024
2005 மார்டல் கம்பல் 2வும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவரோட கெரியர் மிகப்பெரிய லெவலில் போக போகுது. சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வரலாறா கூட இருக்கலாம்.